திண்டுக்கல் மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி பழனி சட்டசபை தொகுதி. அதுல சென்ற முறை திமுக 53% வாக்குகளும், அதிமுக 37% வாக்குகளும், நாம் தமிழர் வெறும் 4% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் வெறும் 1.82% வாக்குகளுமே வாங்கியிருந்த இந்த தொகுதியில இந்த முறை போட்டி போடுற யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டி, அதாவது திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம்முக்கு இந்த தொகுதி மாறுகிறது. ரவி மனோகரன் அதிமுக, பிரவீன்குமார் தாவேகா, முருகேஸ்வரி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இந்த பழனி சட்டசபை தொகுதியில இந்த முறை வாக்கு நடக்கும் பட்சத்துல 53% வாங்கிய திமுக அப்படியே 45% குறைகிறது. அதிமுக 30% குறைந்து 35% குறைகிறது. 4% வாங்கிய நாம் தமிழர் கட்சி 12%, தாவேகா மற்றும் இதர கட்சி 8% வாக்குகளும் பெறுகிறது. நீங்க நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் வீடியோல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நகரத்துல தாவேக்காவோட தாக்கம் அதிகம் இருக்கு. கிராமங்கள்ல நகரங்கள்லயும் நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் இருக்கு. ஆனா கிராமங்கள்ல அதிகமா இருக்குன்னு அவங்க தொடர்ந்து விவசாயத்தை பத்தியே பேசுறதால அந்த மாதிரி விஷயங்களே பேசல. அங்க அதிக மக்கள்கிட்ட நாம் தமிழ் ரீச் ஆயிருக்கு. நம்ம இதை சொல்றத சில பேர் தவறா எடுத்துக்கிறாங்க. உண்மை நம்ம சொல்றோம், அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பார்த்து அதை தெரிஞ்சுப்பீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை 4% தான் வாங்கியது நாம் தமிழர். கிட்டத்தட்ட ஒரு 3 முறை அதிகமா பெற்று 12% வாக்குகள் இந்த இடத்துல பெறுறாங்க. ஆனா மிக முக்கியமா திமுக பாருங்க, அதே அந்த ஒரு 8% குறைஞ்சா கூட அதனுடைய வெற்றி இந்த பழனி சட்டசபை தொகுதியில பாதிக்கல. சென்ற முறை 5% வித்தியாசம் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை கிட்டத்தட்ட 10% வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஒட்டன்சத்திரம். சென்ற முறை திமுக 55%, அதிமுக 40%, நாம் தமிழர் கட்சி வெறும் 2.45% தான் இந்த இடத்துல நாம் தமிழர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை 2-3 தொகுதியில சென்ற முறை நாம் தமிழர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, மத்தத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே மாதிரி அதிமுகவுமே சரியா பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க இந்த 2-3 தொகுதியில. மொத்த தொகுதி நீங்க பார்க்கும்போது தெரியும் இது அதிமுக கோட்டையா இல்ல திமுக கோட்டையான்னு சொல்லிட்டு. இந்த 2 தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 தொகுதி திமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. சென்ற முறை சக்கரபாண்டி அவரும் ஒரு முக்கியமான தெரியும் திமுகல. அவர் அதே ஒட்டன்சத்திரத்துல இந்த முறை டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா போட்டுட்டாங்க. இது ஏற்கனவே அதிமுக சென்ற முறையே பாத்தீங்கன்னா அதிமுக டைரக்டா போட்டி போட்டே ஒன்றும் பெரிய பர்ஃபார்ம் பண்ணாத இந்த தொகுதியில இந்த முறை அந்த தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா மோகன் மற்றும் ரகுபதி போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை சென்ற முறை வென்ற 55 வாக்கு 2% குறைறாங்க, 53 தான் குறைறாங்க திமுக. ஏன்னா அந்த வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளர். அதிமுக பாத்தீங்கன்னா 40-35. இது மிக முக்கியமான காரணம் டிஎம்சி அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக இருக்கக்கூடிய 60% வாக்குல 40 தான் வாங்குச்சுன்னா இது அதோட கம்மியா தான் டிஎம்சி வாங்குது. நாம் தமிழர் 3-9% வாக்குகளும் மற்றும் தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 3% வாக்குகளும் பெறும். இதெல்லாம் அப்படியே உள்ள நீங்க இங்கெல்லாம் போய் நீங்க தாவேகா ஒரு சின்ன பசங்கிட்ட மத்தியும் தான் இருக்கும். அதுலயுமே அது எல்லாத்தையுமே ரீச் ஆகும். இப்போ பிரச்சாரம் சரியா இல்லாத கூட சில ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வைப்ரண்டா இருந்திருப்போம். கொஞ்சம் குறைய அவரோட வாக்குகளும் சேர்ந்துதான் ஒரு எதிர்பார்ப்பு கம்மியாகி அதனுடைய வாக்குகள் மீண்டும் அதிமுக திமுக கட்சிகளுக்கே செல்லுபடிதான் அமைஞ்சிருக்குது. தாவேக்காவோட ஆட்கள் பெரும்பாலும் நாம் தமிழருக்கு போறது இல்லை. அவங்க போறதுனா கூட அதிமுக தான் அதிகமான வாக்குகள் தாவேக்காக போட விரும்பியவர்கள் மீண்டும் அதிமுக தான் வாக்களிக்கிறாங்களே தவிர நம்முடைய நாம் தமிழருக்கும் இல்லைன்னா திமுக நிச்சயமா அவங்க வாக்களிக்கல. ஏன்னா அவர் ரொம்ப எதிர்த்து பேசியிருக்காங்க 2 கட்சி. ஆனா அதிமுக ஒரு சாஃப்டான போக்கே பண்ணதுனால தாவேக்கா ஆட்கள் சப்போஸ் தாவேக்காக போடாம வெளில போடுறதா இருந்ததுன்னா அதிமுக தான் போடுறாங்க. அந்த வகையில் அதிமுக ஒரு கெயின் இருக்கு. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட 18% குறையாமல் இந்த தொகுதியை திமுக கைப்பற்றும். அதுக்கு அடுத்த தொகுதியை பார்க்கும்போது ஆத்தூர் தொகுதியை பார்த்தீங்கன்னா சென்ற முறை அதே மாதிரி பெரியசாமி ரொம்ப ஃபேமஸான ஒரு வேட்பாளர், உங்களுக்கு தெரியும். அவர் சென்ற முறை பாருங்க வித்தியாசம் மட்டும் 1,35,571 வாக்குகள் பெற்ற வாக்கு சதவீதம் 72.11%. அவருக்கு ஏத்து போட்டிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா போட்டு திலகபாமா எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும். அவங்களே போட்டிட்டு கிட்டத்தட்ட வெறும் 13% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கிட்டத்தட்ட 7.5% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சி இதனுடைய பெரும்பாலான வாக்குகள் நாம் தமிழருக்கு இந்த இடத்துல விழுந்திருக்கு. மக்கள் நீதி மையம் ஒரு 1.41% தான் எடுத்திருக்காங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், மக்கள் நீதி மையம் நடிகரோட கட்சி நகரத்துல நல்லா இருக்கு, கிராமங்கள்ல போப்போ அதோட பீச் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவரை நான் காட்டிய எல்லா டேபிளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. மக்கள் நீதி மையம் எங்க நகரமா இருக்கோ அங்கதான் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கு, கிராமத்துல போப்போ குறைவான வாக்குகள் பெற்றிருக்கு. அடுத்த முறை நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நகரமா அங்க தாவேக்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கோம், கிராமத்துல போப்போ கொஞ்சம் வாக்குகள் கம்மியா தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நீங்க தாராளமா நீங்க பரிசீலனை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றத இந்த முறை மாத்தூர்ல அதே பெரியசாமி போட்டி போடுறாரு. விஸ்வநாதன் ஏடிஎம்கே சார்பாகவும் கலைசெல்வி மற்றும் சைமன் ஜஸ்டின் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடும் இந்த தொகுதியில
சரி, இந்த சென்ற முறை 72% வாங்கிய திமுக அப்படியே கிட்டத்தட்ட 16% குறைந்து 56%. ஐபிஎல் மேல ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கு அந்த இடத்துல. அவருடைய வேட்பாளர் அவராக இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளவு அதிகமா போட்ட மக்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் அங்கிருந்து மாறி அப்படியே இதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு அப்படியே திருப்பி போடுறாங்க. 20% மக்கள் சென்ற முறை 7% வாங்கினதுல 20% வாக்குகளும், அதிமுக ஒரு 7% வாங்கி ஒரு 20% வாக்குகளும் எடுக்கு. தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் வந்து 4% வாக்குகள் பெறும். இந்த தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல நிச்சயமா திமுக 36% வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமா வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வருது நிலக்கோட்டையில சென்ற முறை பாருங்க அப்படியே ஆப்போசிட். அதிமுக கிட்டத்தட்ட 50% வாக்குகள் பெற்றிருக்கு. அப்படியே மாறிடுது பாருங்க. அந்த ஒரு தொகுதி எப்படி மாற்றம் ஏற்படுது பாருங்க. சென்ற முறை திமுக கூட்டணி கட்சியாக போட்டிட்ட திமுக கூட்டணி கட்சி 34%, நாம் தமிழர் கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வந்து இந்த நிலக்கோட்டையில அடைஞ்சிருக்கு. இப்ப நம்ம சொல்றது உண்மையா போய் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். சென்ற முறை வந்து இதே நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா நகரத்துல 2, 3 நீங்க பாத்திருப்பீங்க ஏற்கனவே. இதுக்கு முன்னாடி போடலாம் 2.3% அந்த மாதிரி. சில முக்கியமான இடத்துல வந்து 8, 7 எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வந்து நிலக்கோட்டைன்றது எந்த மாதிரி ஊர்னு உங்களுக்கு வந்து தெரியும். அந்த இடத்துல 10% வாக்கு 2021 வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இந்த முறை வந்து வாக்கு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி மற்ற கருத்து கணிப்பு சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு சட்டசபைக்கும் தனித்தனியா நடக்கக்கூடிய ஒரு கணிப்பு. அதன் வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை 9.47% வாங்கியிருக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2% வாங்கியிருக்காங்க. இங்க மக்கள் நீதி மையமே இல்ல, ஒரு நடிகரோட கட்சி இந்த இடத்துல வந்து இல்ல. பட் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து நடிகர் வந்து மாறி போகுது. அதே மாதிரி விஜய் சார் ஒரு 15 வருஷம் இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் நடிகர் வந்து வேற ஒரு கட்சியா வந்து கண்டிப்பா மாறுவாரு. அவர் அந்த வருஷம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நிலக்கோட்டை தொகுதி வந்து இந்த முறை நாகஜோதி, தேன்மொழி, ஐயனார் மற்றும் கைலை ராஜன் போட்டியிடும் இந்த நிலக்கோட்டை தொகுதியில இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னா, சென்ற முறை 35% வாங்கிய திமுக 1% குறைந்து 34ஆகவும், சென்ற முறை 49% வாங்கிய அதிமுக 41ஆகவும், 9% வாங்கிய நாம் தமிழ் 20%ஆகவும், தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 5% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில இந்த முறை நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட 7% வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமா வெற்றி பெறும். திண்டுக்கல்ல முதல் 3 இடம் வந்து கிட்டத்தட்ட திமுக, அடுத்து அப்படியே அடுத்த இடம் வந்து அதிமுக மாறுது. இதுதான் திண்டுக்கல்லுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்த தொகுதி பாருங்க நத்தம்ன்றது நத்தம் விஸ்வநாதனுடைய அவருடைய தொகுதி. அவர் பேரே வந்து நத்தம் விஸ்வநாதன், அதிமுகவின் ஒரு சீனியர் மெம்பரு. அவரு சென்ற முறை எத்தனை சத வாக்குகள் வாங்கிறார்? 48% வாக்குகளும், திராவிட முன்னேற்ற கழகம் 43% வாக்குகளும், நாம் தமிழர் இங்கேயும் கிட்டத்தட்ட 6.5% வாக்குகளும் பெற்றிருக்கு. இங்கேயுமே வந்து 0.76 எடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கீழே தான் மக்கள் நீதி மையம் போட்டு நடிகரோட ஒரு கட்சி அவளை கீழே தான் போயிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த முறை இங்க அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் நம்ம திமுக சார்பாக கூட்டணி கட்சிக்கு வந்து கொடுத்துறாங்க இந்த தொகுதியை. செல்வகுமார் அப்படின்றவருக்கும் எல் ரமேஷ் மற்றும் அழகம்மாள் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை சென்ற முறை 43% வாங்கிய திமுக 35%, 48% வாங்கிய நம்முடைய நத்த விஸ்வநாதன் 43%, 7% வாங்கிய நாம் தமிழர் 18%. 2 பேரோட வாக்குமே வந்து நாம் தமிழர் அள்ளி எடுத்துட்டு போறாங்க. இங்க தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 4% வாக்குகள் பெறும். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நம்முடைய அதிமுக 8% வாக்கு வித்தியாசம் நிச்சயமா வந்து நத்தத்தை வந்து கண்டிப்பா நத்தம் விஸ்வநாதன் நிச்சயமா கைப்பற்றுவார். எந்த மாற்று கருத்து மேல கிடையாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திண்டுக்கல்னாலே உங்களுக்கு பேர் அடுத்தவே வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக இன்னொரு கோட்டையான ஒரு வேட்பாளரா இருக்காரு அவரு. சென்ற முறை பாருங்க கிட்டத்தட்ட 47.6%, கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இப்போ சென்ற முறை திமுக சார்பில் போட்டிட்டாங்க. அவங்களுக்கு 37%, நாம் தமிழர் கட்சி 7.62, கிட்டத்தட்ட 8% வாக்குகள். இத்தனை சத வாக்குகள் பெற்றவங்க சென்ற முறை பெற்றவர்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டவர்கள் வந்து கம்மியாவாங்க அப்படின்னு சொல்லி சிலர் எதிர்பார்க்கறத நம்ம எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். ராஜேந்திரன் மக்கள் நீதி மையம் வந்து 4.64 கிட்ட. திண்டுக்கல் அகைன் நீங்க மறுபடியும் பாருங்க. இப்ப நம்ம இத்தனை தொகுதிகள் பார்த்தோம். திண்டுக்கல் அப்படின்றது நகரமயம் ஆயிடுது. நகரத்துல வந்து மக்கள் நீதி மையம் எத்தனை வாக்குகள் பெற்றிருப்பாருங்க? 4.64. ஒரு நடிகரோட கட்சி வந்து நகரத்தை வந்து கண்டிப்பா நல்ல ஒரு பேர் வாங்குறது மற்றும் ஒரு உதாரணம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை ஐபி செந்தில்குமார் திமுக சார்பாகவும், திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக சார்பாகவும், நசீர் ராஜா மற்றும் முத்தரசி போட்டியிடும் இந்த திண்டுக்கல் தொகுதியில இந்த முறை என்ன ஆக போகுதுன்னா 37% வாங்கிய திமுக 34ஆகவும், 46 வாங்கிய அதிமுக கிட்டத்தட்ட 36%. ஏன்னா அவர் ரொம்ப வயசாயிடுச்சு அந்த மாதிரி வேட்பாளர் சொல்றாங்க. ரொம்ப காலமா இருக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு வேற எதனா மாத்திருந்தா நல்லா இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த இது வந்து ஃபேக்ட் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு. அதனால கிட்டத்தட்ட அவர் வந்து 8% வாக்கு 36% வாக்குகளும். அடுத்து போட்டிட்டு பாத்தீங்கன்னா திமுக ரொம்ப இளைஞரா இருக்காரு அவரு. சோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப பேருக்கு இருக்கு. 8% வாங்கிய நாம் தமிழர் 17%ஆகவும், 13 தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் வந்து 13%. இந்த நகரத்துல வந்து 13% கிட்டத்தட்ட வந்துச்சு பாருங்க. நம்மளுடைய தாவேக்கா சென்னை இந்த மாதிரி சென்னை, திருச்சி அந்த மாதிரி திண்டுக்கல் ஒரு நகரம், அதை சுத்தி தான் சில கிராமங்கள் சேர்ந்த அந்த தொகுதி.
அந்த இடத்துலயும் வந்து அதிமுக கிட்டத்தட்ட 2% வாக்கு நிச்சயமா வெற்றி பெறதுல வந்து அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக கைமீறி போவாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வேத வேடசந்தூர். இந்த தொகுதியை பத்தியும் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 50%, அதிமுக 42%, நாம் தமிழர் வெறும் 4%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதுக்கு கீழே மக்கள் நீதி மையம், இங்க தாவேக்கா, அது மக்கள் நீதி மையம் இல்லவே இல்லை. அது அப்ப தாவேக்காக எப்படி பிரதிபலிக்கும் நீங்க பாருங்க. இந்த வேடசந்தூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை சாமிநாதன், பரமசிவன், நாகஜோதி மற்றும் ஹுசேன் போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை 50% வாங்கிய திமுக 44ஆகவும், அதிமுக 42 39ஆகவும், நாம் தமிழர் 4 14ஆகவும் மற்றும் இதர கட்சிகள் தாவேக்கா 3% வாக்குகள் பெறும் இந்த தொகுதியில திமுக கிட்டத்தட்ட 5% வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறும். இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 தொகுதியில திமுகவும் 3 தொகுதியில வந்து அதிமுக நிச்சயமாக கைப்பற்ற 3 கண்டிப்பா சொல்லலாம். ஒரு தொகுதி மட்டும் எந்த ஆள் வின் பண்ணுவான்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தா கூட இந்த தொகுதி வந்து நம்ம கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தா கூட 4-3 விதத்திலேயே வந்து திமுக உடைய ஒரு மாவட்டமா சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இதனுடைய முடிவுகள் வந்திருக்கு.